ஹாய் அண்ட் ஹலோ நண்பா. இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட். இந்த tnpsc.gov.in வெப்சைட்டுக்குள்ளார போயிடுங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி அப்லோட் பண்ணலான்னா, இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணுன்னா, கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகும். அது ஓகே கொடுத்து போயிடுங்க. கீழே அப்படியே வந்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். புதிய பதிவு செய்ய விழைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர்னு இருக்கும். அதில் ஏற்கனவே பதிவு செய்தோரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுற மாதிரி இருக்கும். பயனாளர் குறியீடுன்ற இடத்துல உங்களுடைய யூசர் ஐடியும், கடவுச்சொல்லுன்ற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதை கரெக்டாக தெளிவாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் சேவ் பண்ணலைன்னா திரும்ப என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நெக்ஸ்ட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்ட்ரு பண்ணி சமர்ப்பி கொடுங்க. சமர்ப்பி கொடுத்த உடனே உங்களுடைய கேண்டிடேட் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் டேட் இருக்கு இல்லையா, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதாவது 1வது மாதம் 2024 தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும் சைடில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்குது எல்லாமே மேண்டட்டரி, கட்டாயம் அது எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கீழே பாருங்கள், அந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் எல்லாமே ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, ஸ்டார் போட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9/11/2024 முதல் 21/11/2024 வரை தான் வந்து இந்த சாஃப்ட் காப்பி எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 21ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பண்ண முடியாது. செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஓடிஆர் வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஆதார் நம்பர் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணைய வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள உரிமைக்கோரர்களுக்கு ஆதரவாக தங்களது ஒருமுறை பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ் ஆவணங்களுக்கு பதிலாக தவறாக பதிவேற்றம் செய்யாத சான்றிதழ் ஆகியவற்றை தேர்வுகள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அக்குறைகளை தங்களது ஒருமுறை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா சரி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு மாற்றிடுங்க டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதேமாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதும் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க நேம்ஸாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தெளிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை அதுக்கான ரிலேட்டடான டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாங்க அப்ளை பண்ணுறதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஓகேங்களா, அதை அப்லோட் பண்ணணும். கீழே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லையா, அதுக்கான இதை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணக்குள்ளே. அந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அந்த லெட்டர் எழுதி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், ஸ்டார் சிம்மெல்லாம் கண்டிப்பாக மேண்டட்டரி தான், அது கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நோட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 500 கேபிக்குள்ளார இருக்கணும். நீங்கள் கேபியை வந்து ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு பிடிஎஃப் கம்ப்ரஸர் to 500 கேபின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் ஈஸியாக மாற்றிக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் செலக்ட் பிடிஎஃப்ன்றதை கொடுத்து உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகிடும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சப்போஸ் என்னால் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நெட் சென்டரில் போய்ட்டு அங்கே பக்கத்துலேயே உட்காந்து அவர் தெளிவாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுறாரான்னு பார்த்துக்கோங்க. அது எப்படி அப்லோட் பண்ணணும்னா சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்க ஃபைலுக்கு போகும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க அப்லோட் கொடுத்துக்கோங்க.
அப்லோடு வந்து நீங்கள் சப்போஸ் நான் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், வேறு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் திரும்ப சூஸ் ஃபைல் கொடுத்து நெக்ஸ்ட்டு அப்லோட் கொடுங்க. ஓகேங்களா? அங்கே மேலே நீங்கள் அப்லோட் கொடுத்தோடனே வியூன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த டாக்குமெண்ட்டை தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க. அப்படி மாற்றி கொடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் திரும்ப சூஸ் ஃபைல் கொடுத்து திரும்ப டாக்குமெண்ட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th மார்க் கேட்டிருக்காங்க. ஆர் ஈக்குவலன் டு அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க இல்லையா, டிப்ளமோ மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணக்குள்ளே கொடுத்துருப்பீங்க, டிப்ளமோ படிச்சிருந்தால் டிப்ளமோ மார்க் ஷீட்டுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, 12th முடிச்சிருந்தால் 12th மார்க் ஷீட்டுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா. சர்டிஃபிகேட் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், 500 KBக்குள்ளார தான் இருக்கணும். அதே ப்ரொசீஜர் தான். பக்கத்தில் சூஸ் ஃபைல் இருக்குது, சூஸ் ஃபைலை கொடுக்குறீங்க, டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க, டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்லோட் ஆனோடனே வியூ காட்டும், வியூவில் போய்ட்டு அந்த டாக்குமெண்ட்டான்னு வெரிஃபை பண்ணுறீங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் விட்டுட்டு, இல்லை அப்படின்னா திரும்ப சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு மாற்றிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, அதுக்கான இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே சர்டிஃபிகேட் நம்பர் அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஏன் அவங்க கரெக்டாக அவங்களே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே கொடுத்துருப்பீங்க சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே. அதுக்கான சர்டிஃபிகேட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே நான் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாருமே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாருக்குமே கிடையாது, அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்து யார் அப்லோட் பண்ணணும்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்குலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களாம் அப்லோட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் கட்டாயம் கிடையாது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள் இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்ளை பண்ணிக்கோங்க, கட்டாயம் அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட் வந்து கீழே ஃபார்மேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுடைய நேமு எல்லாத்தையுமே எழுதி அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதை எழுதி உங்களுடைய ஆன் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அந்த செஸ்ட்டு வேல்யூ எல்லாத்தையுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணி மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது ஒரு கவர்மெண்ட் எய்டட் டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு சிக்னேச்சர் வாங்கணும். கீழே எல்லாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்து யாருக்குன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, நான் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள கொடுத்துருப்பீங்க, அவங்க எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஆனால் ஃபாரஸ்ட் வாட்சர் கொடுத்துருக்கவங்க வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்மேட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃபார்மேட்டில் அது எல்லாமே நீ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு எப்பயும் போல் தான் 500 KBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர்ஸ் நேம் அல்லது மதர்ஸ் நேம் வந்து இருக்கிற மாதிரிக்கான சர்டிஃபிகேட்டை தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ உமன்ஸ்லாம் இருப்பீங்க, உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில். அவங்க எல்லாம் என்ன பண்ணணுன்னா ஃபாதர்ஸ் நேமோ அல்லது மதர்ஸ் நேமோ இருக்க மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் அப்லோட் பண்ணணும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இருந்தால் அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அதையும் சொல்லிடுறேன். உங்களுடைய அப்பா பேரோ அல்லது அம்மா பேரோ தான் இருக்கணும், இதுதான் கட்டாயம். நீங்கள் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது, இப்போ அப்ளை பண்ணி கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஏபிள்டு அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கிட்ட நீங்கள் வந்து இதை எல்லாமே ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு அட்டாச் பேடு மாதிரி சீல் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் 500 KBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து கெசட் காப்பி ஃபார் நேம் சேஞ்ச். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நான் ஓடிஆரில் ஒன்று வச்சுருப்பேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க அந்த கெசட் காப்பின்ற ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒன்றும் அப்லோட் பண்ண தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து அதர் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருக்கீங்களே, அவங்களோட ஐடி கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் அதர் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து கட்டாயமும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னு நீங்கள் ஓகே கொடுத்துருப்பீங்களே அப்ளை பண்ணக்குள்ளே, அப்படி கொடுத்துருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அது எத்தனை வகையான ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு எல்லாமே தனித்தனியாக காமிக்குது பாருங்கள்.
ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க ஒரு சில பேர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சூஸ் ஃபைல் கொடுக்குறீங்க. கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் டைப்பிஸ்ட் முடிச்சிருப்பேன், இல்லை ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்படின்றவங்க அதுக்கான காலம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான காலம்ஸ் வந்து இதில் காட்டும். நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான காலமும் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் கட்டாயம் அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோடுன்றதை கொடுத்தா எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் ஆகும். அதேமாதிரி அப்லோட் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப ஷோ ஆகும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சின்னதாக ஷோ ஆகும். அது எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர்லையோ அல்லது இ-சேவை மையத்திலையோ போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக அப்லோட் பண்ணுறாங்களா அப்படின்றத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து வீட்டில் வந்து டேஷ்போர்டில் போய்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது, அதையும் சொல்லிடுறோம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. என்னால் முடிஞ்ச வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். நன்றி.